ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ பதிவில் என்னுடைய ஸ்டடி ரொட்டீன் டே தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்னோடய ஸ்டடி ரொட்டீனில் எந்த மாதிரி போச்சு அண்ட் எப்படி நான் பிளான் பண்ணி இன்றைக்கி டேவை நான் எடுத்துகிட்டு போனேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத ப்ரீ பிளான்டாக ஒரு நோட் மாதிரி போட்டு ரைட் டவுன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டிக்கி நோட் மாதிரி யூஸ் பண்ணி என்ன நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க. த்ரூ அவுட் இன்றைக்கி டே காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே அந்த ஷெட்யூலை கம்ப்ளீட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் டெல்லி சுல்தான் கம்ப்ளீட் பண்ணணும். ப்ளஸ் 12th சிறப்பு தமிழ் ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் அது கூடயே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒர்க் போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுக்காக 7th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய டாபிக் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லெசன் நான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஹாஃப் ஏர்லி போர்ஷன்ஸ் நான் இந்த மே மந்த்துக்குள்ளே ஃபுல்லாக கவர் பண்ணி அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும். ஸ்கூலில் பசங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதையும் லெசன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதனால் இன்றைக்கி டெல்லி சுல்தான் தான் பசங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதனால் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய தமிழ் புக்குக்கு படிச்சிட்டோம் அப்படின்னா அது கூட நான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த லெசன்ஸ் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எடுத்தேன். ஸோ ரெண்டுமே கம்பைன் பண்ணி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். தமிழ் டெல்லி சுல்தான் படிச்சுட்டு இங்கிலீஷில் கொடுத்துருக்க டெல்லி சுல்தானேட் நம்ம ரீட் பண்ணோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரியும். அண்ட் ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில வேர்ட்ஸ் நமக்கு புரியாது இல்லையா. ஸோ அதனால் இதை ஃபுல்லாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கி இந்த லெசன் எடுத்தேன். ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ் நான் நைட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். காலையில் என்னென்ன ரீட் பண்ணணும் ரிவைஸ் பண்ணணுமோ அதெல்லாம் மார்னிங் ரிவைஸ் பண்ணிடுவேன். நைட்டு பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ் செஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் இந்த டேயில் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் இன்றைக்கி என்னுடைய டே பிளானு. ஸோ இதெல்லாம் நான் நைட்டுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேனா இல்லையா, எவ்வளோ தூரத்துக்கு என்னால் எடுத்துகிட்டு போக முடிஞ்சுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படின்னா அடுத்த நாள் ஷெட்யூல் போடும்போது இதை வச்சு கம்பைன் பண்ணி நான் போட்டுப்பேன். ஸோ இந்தளவுக்கு என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியுது, இந்தளவுக்கு என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியல. ஸோ 2 டாபிக் 3 டாபிக் மட்டும் போதுமானது அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணிப்பேன். அதுக்காக தான் இந்த நோட் மாதிரி ப்ரீ பிளான்டாக எழுதி வைக்கிறது. அண்ட் தம்பியும் பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஏப்ரல் மந்தில் அவனுக்கு சம்மர் கேம்ப் நடந்துகிட்ருக்கு தம்பிக்கு. ஸோ அதனால் அவங்க காலையில் 10 மணிக்கெலாம் கிளம்பி போயிடுவாங்க. ஸோ அதனால் எனக்கு மதியம் வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். ஸோ அதனால் அதுக்குள்ளே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா தம்பி வரதுக்குள்ளே எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் ரீட் பண்ண முடியுது, ரிவைஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்ததுக்கப்புறம் லஞ்ச் கொடுத்துட்டு தூங்க வைக்கிறதா இருக்கட்டும், ஹோம்ஒர்க் பண்ண வைக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்த உடனே கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா ஈவினிங் தம்பி விளையாடுவான். ஸோ அங்கேயும் இங்கேயும் விளையாடுறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் பிளான் பண்ணிக்கிட்டேன். என் ஹஸ்பண்ட் பார்த்திங்க அப்படின்னா 10 o'clock தம்பிக்கு வேன் வந்துடும். ஸோ ஆம்னி வேன் வந்துடும் கூட்டிகிட்டு போகிறதுக்காக. ஸோ அதில் போயிட்டாங்க அப்படின்னா இவங்க படிக்கிறதுக்கு லைப்ரரி கிளம்பிடுவாங்க. ஸோ அவங்க போனதுக்கப்புறம் நான் ஃப்ரீ ஆயிடுவேன். ஸோ ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதாகட்டும் இல்லை என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே ஒரு பிளான் பண்ணி நான் பண்ணிப்பேன். அப்படி பண்ணிவிட்டு அப்படின்னா எனக்கு படிக்கும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது, இதெல்லாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் டே ஸ்டார்ட் ஆகும்போதே பிளான் பண்ணிப்பேன். அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து படிக்கிறது ரொம்பவுமே கஷ்டம். ஏன்னா வீட்டில் நிறைய ஒர்க் இருக்கும். நம்ம படிக்கிறோன்னு சொல்லி எடுக்கும்போது தான் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெஸ் வாஷ் பண்ணணும், வெசல் வாஷ் பண்ணணும், குக் பண்ணணும், இது எல்லாமே ஆல்டர்னேட்டிவாக நம்ம டே பை டே நம்ம பண்ணிகிட்ருக்க ரொட்டீன் ஒர்க் இது. ஸோ அதை தாண்டி நமக்கான ஒரு ஸ்பெஷலாக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கும்போது அதை எப்படி பிளான் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு நாள் வெஷல் வாஷிங், ஒரு நாள் ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அடுத்த நாள் ஃப்ரீ ஆகிக்குவோம்.
எல்லா நாளுமே எல்லா வேலையும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வேலைகளையும் பகிர்ந்து பிரிச்சுக்கோங்க. இன்னன்னைக்கு இப்படி இந்த நாளைக்கு இந்த வேலையை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டேக்கு என்ன பிளான் பண்ணுறேன், இது வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேனா இல்லையா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு அண்ட் படிச்சுட்ருக்கீங்களா? கண்டினியூஸாக படிங்க. படிப்பு மட்டும்தான் நமக்கு. ஸோ படிச்சுட்டு என்ன படிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.